மக்களுக்கான நலத்திட்டங்களை சூழ்ச்சி செய்து யார் தடுக்க நினைத்தாலும் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முறியடிப்பார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிறைவுற்ற வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறலாம் என்ற நினைப்பில் சூழ்ச்சி செய்ய பார்க்கிறார்கள் என்றும் தங்களுக்கு தேர்தல் பயம் கிடையாது, எதிரணியினருக்கு தான் தேர்தல் பயம் எனவும் கூறினார். ஒன்றிய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தேர்தல் வரும்போது நாங்கள் உரிமை தொகை முறையில் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1000 ரூபாய் அவங்க வாங்கும்போது இதை நிறுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியை செய்ய பார்த்தாங்க. ஆனால் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் யார்கிட்டையுமே சொல்லாமல், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரிடமும் சொல்லாமல் உடனடியாக இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை அவன் நிறுத்தணும்னு முடிவு பண்ணானா, நீ 1000 ரூபா நிறுத்தினா நான் 5000 ரூபாயா கொடுப்பேன் என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு. அது தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட எல்லாமே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னவோ அதை தொடர்ந்து அது சூழ்ச்சி செய்து அதை யார் நிறுத்த நினைத்தாலும் சரி, அதையெல்லாம் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடித்து மக்களுக்கான அந்த பணியை கண்டிப்பாக செய்வார்.